வணக்கம். டூரிங் சினிமா நேயர்களுக்கு வணக்கம் சொல்ல பெருமை அடைகிறேன். சட்டம் ஒரு டரை அவர் குழந்தையா இருக்கும்போது வந்து தெரியும் எனக்கு. அதுக்கப்புறம் வெற்றிங்கிற படத்தில் அவர் நடிக்கும்போது நானும் வந்து பிஎஸ் வீரப்பா அவர்களுக்கு டூப்பில் போட்டிருந்தேன். அதில் வந்து கண்டினியூவா எஸ்எஸ்சி வந்து எங்களை குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி. அதாவது வந்து எங்களுக்கு வருஷம் பிறந்தவுடனே அவர் வந்து எல்லாருக்கும் ஃபைட்டு தான் வைப்பார். ஃபஸ்ட்டு வருஷம் பிறந்த அன்றைக்கி ஷூட்டிங் தான் வைப்பார். ஷூட்டிங் வைக்கும்போது அந்த காலத்தில் வந்து 100 ரூபா நோட்டு 10 ரூபா நோட்டு எல்லாருக்கும் எடுத்து கொடுத்துக்கிட்டு இருப்பார். 10 ரூபாலாம் அப்போ பெரிய நோட்டு பார்த்துங்க. அது கொடுப்பாரு. அந்த மாதிரி ஒரு நல்ல மனம் கொண்டவர். அதெல்லாம் அவங்க படம் தொடர்ந்து ஆம்பூர் ஆர்எஸ் பாபு தான் ஃபைட் மாஸ்டராக இருந்ததுனால, நான் ஆம்பூர் ஆர்எஸ் பாபுக்கு அசிஸ்டண்ட்டாக இருக்கிறதுனால நான் வந்து ரெகுலராக வந்து விஜய் சாரையும் சோபா மேடம் அவங்க எல்லா ஃபேமிலியும் நான் ரெகுலராக பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து நான் ஃபைட்டு கராட்டேவும் சரி, சிலம்பம் சரி நல்லா பண்ணுறதுனால எனக்கு வந்து அப்போ நெருங்கிய பழக்கமான எஸ்எஸ்சி அவர்கள் நம்ம இன்றைய முதல்வர் அவர்களுக்கும் ட்ரைனிங் கொடுக்க சொன்னாங்க. அப்போ இருந்து எனக்கு தெரியும். அந்த கால பழக்கத்துலேருந்து சைலண்ட் தான். எப்போதுமே அவர் சைலண்ட் தான். குறிப்பாக அவங்க தங்கை இறந்ததுக்கப்புறம் ரொம்ப 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 சைலண்ட் ஆகிட்டார். அவர் மனசுலேயே ஒரு மாதிரி ஏதோ ஒரு வருத்தம். அந்த பேரை கேட்டாலே அவர் வந்து ரொம்ப சந்தோஷமாயிடுவார். ஸோ அந்த மாதிரி ஒரு கட்டத்தில் இருந்தார். அதுக்கப்புறம் ஒரு படம் ஹீரோவாக பண்ணும்போது நான் வந்து ஒரு 13 படம் பண்ணேன். ஃபஸ்ட்டு வந்து நிலாவை வாங்குற படம் தான் நான் பண்ணேன். ஏன்னா வெங்கடேசர் படம். அப்போ வந்து கன்னியாகுமரி கிட்ட ஃபைட்டு. அதில் வந்து அப்போ வந்து எந்த வசதிகளும் கிடையாது. வசதிகள் கிடையாமல் ஒரு பஸ்ஸில் இருந்து அவர் டைவ் பண்ணுற மாதிரி ஒரு சீன் வச்சுருந்தோம். அவர் வந்து நல்லா தாராளமாக வந்து பண்ணிட்டார். ஒரு ரோட்டில் ஓடி ஓடி படம் அந்த படத்துலேயே ஃபுல்லாக ரோட்டில் இறங்கி இறங்கி ஓடி ஃபைட்டு. அதெல்லாம் பிரமாதமாக பண்ணார் பார்த்துங்க. ரோட்டில் அவ்வளோ கூட்டத்தில் அவர் பண்ணார். அது வந்து ஒரு பெரிய மறக்க முடியாமல் நிகழ்ச்சி. அதில் வந்து அந்த டெம்போலியன்னு ஒரு போர்டு மேக்ஸிமம் வந்து ஹீரோஸ் வந்து ஒரு 2-3 பேர் தான் அந்த டெம்போலியன் மிதிப்பாங்க. அதில் விஜய் வந்து ரொம்ப நல்லா அது ட்ரெயின் நல்லா பண்ணுவார். அதை வச்சு எடுத்திருந்தோம் அதில். அது வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் தொடர்ந்து அவர் படம் வந்து நிறையா படம் அவரே எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணி பகவதியாக இருக்கட்டும், ஷாஜகானாக இருக்கட்டும், என்றென்று காதல், சுக்கிரன், பிரியமுடன் இது மாதிரி நிறையா படங்கள் அவர் கூட நான் நடிக்கிற வாய்ப்பு கிடைக்கும்போது அவங்க வீட்டில் ஒருத்தர் ஆகிட்டேன். அப்போ வந்து என்னன்னா செகண்ட் சண்டே அப்படிங்கிற அந்த நாள் வந்து அவர் வந்து மாணவர் செல்வங்களுக்கு வந்து ஒரு ரூமு ஃபுல்லாக புக்காக நோட்டாக அடுக்கி வச்சுருப்பாங்க. அது எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருப்பார். அதாவது காலைல விஜய் சார் ஒரு 8 o'clock வந்துட்டார்னா ஈவினிங் ஒரு 6 o'clock வரைக்கும் கொடுத்துக்கிட்டு இருப்பார். நோட்டு மட்டும் இல்லாமல் அவங்க வந்து அவங்கள கேட்டு அவங்க வசதி வாய்ப்புகள் எப்படி இருக்குது, அவங்க ஸ்கூலுக்கு பணம் கட்ட முடியுதா அதெல்லாம் பார்த்து அப்போவுமே வந்து யாருக்குமே தெரியாமல் சைலண்ட்டாக வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தார். அப்போவுமே எனக்கு அவர் தெரியும். அவர் மனசு தெரியும். யாருக்கும் துரோகம் பண்ணணும்னு நினைக்க மாட்டார். முதல்ல வந்து அந்த எண்ணம் தான் நிறையா இருக்கும். அதிகமாக பேச மாட்டார். இப்போ கூட எல்லாம் சொல்கிறாங்க அவர் பேச மாட்டாரா, ஏன் பேச மாட்டார் அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் அதிகம் பேசவே மாட்டார். ஏன்னா அவர் எண்ணம் ஃபுல்லாக செயலில் மட்டும்தான் இருக்கும். பேசுகிறதெல்லாம் வந்து வேஸ்ட்டு அப்படின்னு நினைக்கிறவர். ஏன்னா செய்கையில் வந்து நம்பர் 1 செஞ்சு காமிப்பார். இப்போ கூட சட்டசபையில் பேசலைங்கும்போது ஒரு நாள் எழுந்திரிச்சு பேச ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் அது பேச பற்றி சொல்லவே இல்லை. ஏன்னா அந்த வீரமான உரைகள் அவர் பேசினார். அந்த மாதிரி எனக்கு அவர் ரொம்ப நல்லா தெரியும். பொதுவாக வந்து இப்போ ஷூட்டிங்கு வந்து இருக்கும்போது நிறைய பேர் அவர்கிட்ட ஃபோட்டோ எடுக்க வரும்போது அவர் கூச்சப்படுவார். அதாவது சங்கோஜப்படுவார். ஏன்னே தெரியாது. என்கிட்ட வந்து சொல்லுவார், மாஸ்டர் கொஞ்சம் பார்த்துங்க மாஸ்டர் அப்படிம்பார். நாங்கள் தான் வந்து அவரை அரண் மாதிரி காப்பாற்றி கூட்டிகிட்டு போய் விடுவோம். நிறையா பேர்ட்ட ஒரு வாட்டி பிரியமுடன் அப்படின்னு நினைக்கிறேன் மயிலாப்பூரில் ஒரு மயிலாப்பூரில் வந்து சேசிங் இருக்கும்போது ஒரு பொண்ணு வந்து விஜய் சாரை பார்த்தோன்னா அழ ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ விஜய் சார் அழுவுனோடனே எங்களுக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்குது. நான் வந்து சார் வந்து கேரமில் உட்காந்துருந்தார். என்கிட்ட வந்து சொல்லுது, சார் ஒரே ஒரு வாட்டி அவர்கிட்ட சார் எப்படி இருக்கீங்கன்னு மட்டும் கேட்கணும், வேறு ஒன்றுமே இல்லை சார், ஃபோட்டோலாம் கூட வேணாம் சார், எனக்கு அப்படி மட்டும் கேட்கணுங்குது. நான் வந்து ரோடில் எங்கும்போது வந்து நிறையா கூட்டங்கள் அவரை சேவ் பண்ணி கூப்பிட்டு போகிறக்கே எங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த டைமில் இந்த பொண்ணுகிட்ட எப்படி கேட்குறதுன்னு சொல்லிட்டு சரி இருந்தாலும் நான் வந்து சரிம்மா நான் சொல்கிறேம்மா அப்படின்னு சொன்னோடனே சார்ட்ட இது மாதிரி சொன்னேன். கேரவனில் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது, சார் நம்ம சாட்டுக்கு போகிறவங்க சின்ன ஹெல்ப்பு சார், நான் என்னன்னாரு, ஒரு பொண்ணு உங்களுக்கு எப்படி இருக்கீங்கன்னு மட்டும் கேட்கணுமா, அவ்வளோதான், வேறெல்லாம் போட்டோலாம் இல்லை, எப்படி இருக்கணும், சரி சார் நான் பார்க்குறேன்ட்டு வந்தோடனே எங்கே அந்த பொண்ணு அங்கே நிற்குதுண்ணே, இங்கே வாமானார், எப்படிமா இருக்கீங்கன்னு கேட்டார். அவ்வளோதான். நீங்கள் என்ன நினச்சாங்க துள்ளி குதிச்சு கீழெல்லாம் உருளுது அந்த பாப்பா. எங்களுக்கு பயமாகி போச்சு, என்னடா உருளுதுன்ட்டு. சார் சரி வாங்க மாஸ்டர் நம்ம போயிடலாம் அப்படின்னாரு. அப்புறம் அந்த பாப்பா எழுப்பி சொன்னேன், என்னம்மா அப்படின்ட்டு, இல்லை என் ஃப்ரெண்டுக்கிட்டலாம் சொல்லணும், சார் வந்து என்ன நல்லா இருக்கேன்னு கேட்டாருன்னு சொல்லணும். அவ்வளோ ஒரு அன்பு பார்த்துங்க. அவர் மேலே பாசம். தமிழகத்தின் முதலமைச்சர் அவர். அப்போ என்னன்னா அவர் வார்த்தைக்கு அவ்வளோ பலம், அவரோட முகத்துக்கு அவ்வளோ சக்தி, இது எல்லாமே அவர்கிட்ட இருக்குங்கிறது எங்களுக்கு அப்போவே தெரியும். ஏன்னா நாங்கள் கூடவே இருப்போம் இல்லையா. சரி இந்த ஊரை விடுங்க, நாங்கள் ஹைதராபாத்தில் ஒரு படம், அது வந்து
எனக்கு கரெக்டாக தெரியல, என்றென்றும் காதல் தான் நினைக்கிறேன். அதுலேருந்து ஓடுற ட்ரெயினில் ஏறி ஒரு கிக் அடிக்கணும். ஓடுற ட்ரெயின் கிரசன் கிக்கு, ட்ரெயின் போயிட்டுருக்கோம், அப்படி 1, 2, 3ன்னு இங்கே வந்து அடிக்கணும், 4 ஃபைட்டர் அடிக்கணும். இப்போ நான் வந்து ட்ரெயின் நின்றுக்கிட்டு இருந்துச்சு, நான் கம்போஸ் பண்ணிட்டேன். நான் கிக் அடித்து மானிட்டர்லாம் ஷூட் பண்ணி வச்சுருந்தேன். அது அவர் மானிட்டர் பார்ப்பார், பார்த்துட்டு ஓகே மாஸ்டர் நான் பண்ணிடுறேன்ட்டார். என்ன விஷயம்னா, நான் நின்றுக்கிட்டு இருந்த ட்ரெயினில் அடித்தேன், அவர் ரன்னிங்கில் இருக்க ட்ரெயினில் அடிக்கணும். அப்போ வந்து நாங்கள் ஒரு இடத்துல பெட்டு போட்டிருக்கோம், அந்த இடத்துல கரெக்டாக அடிக்கணும். இப்போ ஓடி வந்து ஷார்ட் ரெடி, ஸ்டார்ட் கேமரா 3 கேமரா ஓடிக்கிட்டு ஏறி வந்து கிக் அடிக்கிறாரு. கிக் அடிக்கும்போது ட்ரெயின் வந்து வேகமாக போனதுனால நாங்கள் பெட்டு போட்ட இடத்துல கீழே போய் அந்த பக்கம் விழுந்துட்டார். விழுந்த உடனே எந்திச்சு வந்துட்டார், மாஸ்டர் ட்ரெயின் கட் பண்ண வேண்டாம், நான் உடனே நெக்ஸ்ட்டு அடுத்த ஷாட் ஓகேன்றாரு. ஏன்னா யாருமே வந்து தரையில் விழுந்தால் அவங்களுக்கு என்ன ஆகும்னு தெரியும், ஆனால் பெட்டில் விழாமல் தரையில் விழுந்து உடனே ஒன் மோருங்கிறார். சரி நாங்களும் கட்டலாம் சொல்ல, அப்படியே ஒன் மோர் சூப்பராக பண்ணார். அந்த ஆந்திர பிரதேசம் அந்த ஹைதராபாத்தில் அவ்வளோ கிளாப்ஸ் அவருக்கு, அவ்வளோ கிளாப்ஸ். ஆனால் இவர் என்னென்னா வேகமாக போகிறார். அவரும் ராஜேந்திர சார் 2 பேரும் வேகமாக போகிறாங்க. எங்களெல்லாம் கூப்பிடல, அவரும் மேக்கப் பண்ணி எல்லாம் போகிறாங்க வேகமாக. ஏன்னா எப்பவும் அவர் வந்து படம் ஷார்ட் முடிஞ்சோடனே மானிட்டரில் உட்காந்து பார்ப்பார் கரெக்டாக இருக்கானே. இது பார்க்கக்கூட இல்லை. நான் ஒன்றும் டவுட் ஆச்சு, இருங்க ஒரு நிமிஷம்ட்டு நானும் அவர் கூட பின்னாடி ஓடுறேன். அவர் சொல்ல, மாஸ்டர் நீங்கள் போங்க, நீங்கள் ஏன் வரீங்க, நீங்கள் போங்கிறாரு. என்ன பிரச்சனைனா, அவருக்கு வந்து இந்த இடத்துல கீழே விழுந்ததை இவ்வளோ பள்ள மாதிரி பிச்சுக்கிச்சு, ரத்தம் கொட்டுது. அதில் பஞ்சை வச்சு அடைச்சிட்டு சட்டை அப்படி போட்டு மூடிட்டு போகிறார். நான் சொன்னேன், சார் இவ்வளோ காயம் இருக்குது உங்களுக்கு, ஷூட்டிங் நாளைக்கு வச்சுக்கலாம் சார், நீங்கள் டாக்டர் பார்க்கலாம். மாஸ்டர் ஒன்றும் சொல்லாதீங்க, ப்ரொடியூசருக்கு லாஸ் எதுவும் வந்துடக்கூடாது, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு 15 நிமிஷம் ரெடி பண்ணிட்டு வந்துச்சார். இது ஏன் நான் சொல்கிறேன்னா, யாருக்கும் எந்த இடத்துலையும் லாஸ்ட் வரக்கூடாது, தான் கஷ்டப்பட்டான்னு சொல்கிற ஒரு நல்ல மனிதர் அவர். 2வது பார்த்திங்கன்னா, நாங்கள் வந்து ஆர்பி சௌத்ரி படம் ஒரு படம் ஒர்க் பண்ணுறேன். அது வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸ் பில்டிங்கில் ஒரு படம், ஒரு பொண்ணை காப்பாற்றுற மாதிரி விஷயம், பைக்கில் போகிற மாதிரி அது இப்போ மாதிரி அப்போலாம் ரோப்பு கிடையாது. அவர் வண்டி ஓடிக்கிட்டே இருக்கும்போது ஹேண்ட்பாரில் கையை வச்சுட்டு சுற்றி அடிச்சுட்டு அதே வண்டியில் வச்சு ஒரே ஷாட்டில் போனோம். நான் கம்போஸ் பண்ணி செட் பண்ணி ஷார்ட்லாம் முடிஞ்சு இது நான் கம்போஸ் பண்ணி நானும் மானிட்டரில் பண்ணிவிட்டேன். அவர் வந்து சார் வந்து மானிட்டரில் பார்க்குறாரு. பார்த்தோன்னே அவருக்கு வந்து அது வேணாங்கிற மாதிரி தோணுது அவருக்கு, எதுக்கோ வேணான்னு தோணுது. உடனே என்ன அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு, இந்த ஷாட் வேண்டாம்னு சொல்லுங்கள் மாஸ்டர்கிட்ட, அப்புறம் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டார். ஓகே நீங்கள் அடுத்த ஷாட்டு போயிட்டோம். இப்போ சௌத்ரி சார் வந்து உட்காந்து பார்த்தவர் என்ன பண்ணிட்டாருன்னா, இந்த ஷாட் பண்ணியாச்சா நல்லா இருக்கு அப்படின்னாரு. உடனே அப்படியே விஜய் சார்கிட்ட பண்ணால் விஜய் சார் திருப்பி சொல்கிறாரு, எங்கள் அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு மாஸ்டர் சொல்லுங்கள் எடுத்துடலான்ட்டு. ஆனால் நான் சொன்னேன்னு சொல்லாதீங்கிறாரு. சரி எனக்கு அது ஒன்றும் பிரச்சனை, எனக்கு ஷாட் எடுக்கணும்னு எடுத்தோம். ஆனால் அந்த ஷாட் வந்து அவ்வளோ பேருங்கிறத விட ஒன்ஸ் மோர் கேட்டாங்க அந்த படத்துக்கு, அந்த ஷாட்டுக்காக. அப்போலாம் ரோப்பு கிடையாது, சிஜி கிடையாது, ஒன்றுமே கிடையாது. ஆனால் அப்போ அவ்வளோ தன்னோட இதை பண்ணார். அப்புறம் பகவதில் பார்த்திங்கன்னா ஒரு தேங்காயை தூக்கி எரியும், அது மாதிரி ஷாட். அப்போ பனை மரத்துலேருந்து ஒரு தென்னை மரத்தை சுற்றி வந்து தேங்காய் அடிக்கணும், அது ஒரு ஷாட் வச்சோம். உண்மையிலே சொல்கிறேன், ரொம்ப கஷ்டமான ஷாட்டு. அது ஏறி அந்த தேங்காய் அடித்து தேங்காய் தூளாக நுழைஞ்சிச்சு. அங்கே இருந்த அத்தனை பேரும் அவ்வளோ கிளாப்ஸ். ஏன்னா அவர் வந்து உட்காந்துருப்பாருங்க, இப்படி தான் உட்காந்துருப்பார், சிரிக்க மாட்டார், பேச மாட்டார். ஆனால் நம்ம என்ன செய்யுங்கிறத 1க்கு 100 மடங்கு அவர் உடம்புல ஏற்றிக்குவார், ஒரு உள்ளத்தில் ஏற்றிக்குவார். நம்ம ட்ரைனிங் பண்ணுங்க சார், ஒரு பண்ணிங்கன்னா வேணாம்பார், அதை விட பர்ஃபெக்டாக பண்ணிடுவார். அதான் அவர் வந்து எதுவுமே பேசிலாம் ரொம்ப ஒரு சொல்லுவாங்க, பேசுகிறதுலாம் நிறைய எனர்ஜி வேஸ்ட் ஆகுது, கண்ணை தட்டி முடிக்கிறது தான் எனர்ஜி வேஸ்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஒருவேளை அது படிச்சிருக்காருன்னு நமக்கு தெரில, அது பண்ணுவார். அதனால் ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக, ஒரு நல்ல மனம் கொண்டவராக நான் பார்த்துருக்கேன் அவரை. கிட்டத்தட்ட 42 வருஷத்துக்கு மேலே எனக்கு அவர் பழக்கம்னாலும் பார்த்துருக்கேன். என்ன இந்த வாரம் சொல்லி எனக்கு வந்து என்னோடய ஜிம் ஒன்று திறக்கிறதுக்கு முன்னாடி நின்று 4:30 ராகாலம் 3:30 மணிக்கெலாம் வந்துட்டார். எனக்கு பிரச்சனை இருக்கக்கூடாதுன்னு வெளியில் காரில் உட்காந்துருக்கார் அவர். அப்புறம் தான் நான் கூப்பிட்டு போய் உள்ளே உட்கார வச்சேன். எல்லோரும் கொஞ்சம் கூட முகம் சுளிக்காமல் ஃபோட்டோ எடுத்துகிட்டு எங்கள் வீட்டில் நைட்டு 10 மணி வரைக்கும் வந்துட்டு போனார். அதுக்கப்புறம் என் பையன் படம் பூஜை சொன்ன உடனே ஆளான்னு வந்து நின்று கடைசி பூஜை முடிகிற வரைக்கும் நின்றுட்டார். அது மாதிரி ஒரு தட்டை பழகிட்டார்னா அவர் அப்படி அன்பாக இருப்பார். நிறையா இடத்துல பார்த்துருக்கேன். அவர் அன்பும் சரி, அவர் பாசமும் சரி, அவரோட கோபம் வந்தால் பேச மாட்டார், அவ்வளோதான். மற்றபடி வந்து அவர் சண்டைலாம் போட்டு நான் பார்த்ததில்ல, யார்கிட்டையும் சண்டை போட மாட்டார். ஏற்கனவே கூட ஒரு மேக்கப் பண்ண அடித்தாருலாம் சொல்லும்போது நான் சொன்னேன், அவர் ஃபைட்டர்ஸே வந்து இப்படி தான் படம் அப்படி கூட படாது. நாங்கள் சொல்லுவோம் அப்படி படுங்க சார், ஆனால் அப்படின்னு தொடக்கூட மாட்டார். ஆங்கிள் மாற்றிங்க வேணாம் சார் அப்படிம்பார். அந்த மாதிரி யாரையும் அடிக்கக்கூடாது, யாரையும் துன்புறுத்தக்கூடாதுங்கிற நல்ல மனசு உண்டு. இன்றைக்கி இறைவனாக பார்த்து இன்றைக்கி தமிழ்நாட்டின் மாண்புமிகு தமிழக முதலமைச்சராக இருக்கார். அவர் வந்து அவருக்கு எல்லாம் கூட நிறையா நண்பர்கள் இருக்காங்க, நிறையா அமைச்சர்கள் இருக்காங்க, நிறைய எம்எல்ஏக்கள் இருக்காங்க, நிறைய ஆலோசகர்கள் இருக்காங்க, நிறைய அதிகாரிகள் இருக்காங்க. அவங்க மூலியமாக இந்த தமிழ்நாட்டுக்கு
அதாவது என்ன நல்லது பண்ணணும் அதை நல்லதை பண்ணுவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு முன்னோட்டமாக தான் எல்லாமே போய்கிட்டுருக்கு. இன்றைக்கி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அரிசி 2 ரூபா தான், அதுக்கு மேலே 1 பைசா ஏற்றக்கூடாது, எண்ணெய் இதுதான் விலை. அவர் ஒரு ஏழைகள் சாப்பிட்ற ஒன்றையும் 1 பைசா கூட அவர் சாகு வரைக்கும் ஏற்றலை. அந்த மாதிரி இன்றைக்கி தமிழக முதலமைச்சர் வந்திருக்காரு. இன்றைக்கி ஏழைகள் நிறையா பேர் இருக்காங்க. இன்றைக்கி எதுக்கோ தெரில, அவங்களெல்லாம் ஒரு நிலைப்படுத்தி அவங்களுக்கெல்லாம் ஒரு வீடு கட்டி கொடுக்கணும். அதுக்கு வந்து நிறையா பணக்காரங்க இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. அவங்க டொனேஷன் கொடுக்கணும் முதல்ல. இந்த இதுக்காக ஏழைங்களுக்காக யாரும் கொண்டு போய் சொர்க்கத்தில் வந்து இடம் வாங்க முடியாது. பணத்தை வந்து அது ஒரு குப்பை மாதிரி போட்டு தான் போகணும். இறந்தவொடனே அடுத்த நிமிஷம் அவங்களே யாருன்னு தெரியாதா இருக்கும். ஸோ அதனால் எல்லோரும் நம்ம வசதி இருக்கிறவங்களுக்கு அந்தக்காக ஒரு ஃபண்டு பண்ணி அதுக்குன்னே ஒரு மினிஸ்டரை போட்டு ஏழைகள் எங்கேயுமே இல்லாத ஒரு நல்ல தமிழ்நாடாக ஆக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே சமயம் வந்து இன்னொன்று சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து சாராயம், போதைப் பொருள். நேற்று கூட என்கிட்ட ஒருத்தர் பேசியிருக்கும்போது, இல்லை சார் சாராய கடையை முடிச்சுன்னா அரசாங்கத்துக்கு வருமானமே இல்லை அப்படின்னாரு. காமராஜர் என்ன சாராய கடை வச்சு அரசாங்கத்துக்கு வருமானம் வச்சார்? சாராய கடை மட்டும் இல்லாமல் அவர் தொழிற்சாலை உருவாக்கினார். ஆமாம், அது நிறையா அணைகள் கட்டினார். இது மாதிரி எல்லாமே எதுவுமே பணம் இல்லாமல் அவர் கட்டினார். அந்த மாதிரி நிச்சயமாக இளைய தளபதி விஜய் அவர்கள் நிச்சயமாக இந்த மக்களுக்கு நிறைய நல்லது செய்வார் அப்படிங்கிறது நான் மனப்பூர்வமாக நம்புகிறேன். அப்படி யாராவது சொல்லலைன்னா கூட இந்த சேனல் மூலிமா நம்ம தமிழக முதலமைச்சருக்கோ இல்லை அவங்க பிஏக்களுக்கோ கிடைச்சாக்க இந்த மாதிரி போதை இல்லாத நாடு, போதையே இல்லாத ஒரு நாடாக தமிழ்நாட்டை உருவாக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய குடும்பங்கள் தண்ணி அடிக்கிறனால சண்டை, அம்மா வெட்டுறான், அப்பா வெட்டுறான், பாட்டியை கத்தியில் குத்திட்டு செயினை பிடிச்சிட்டு போகிறான். ஒரு நேரத்து பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டியை சாராயங்குடி காசுலாம் கத்தியில் குத்திட்டு செயினையும் எடுத்துகிட்டு சாவடிச்சு போயிட்டான். இவன் வாழ்நாள் ஃபுல்லாக ஜெயிலில் இருப்பான். இந்த 100 ரூபா தண்ணிக்காக வாழ்நாள் ஃபுல்லாக ஜெயிப்பான். இது என்னென்னா போதைங்கிற கொடிய அரக்கன். அந்த அரக்கனை தமிழ்நாட்டிலேருந்து விரட்டணும்னா இளைய தளபதி விஜய் அவர்களால் முடியும் அப்படின்னு நான் மனமாற நம்புகிறேன். உங்களுக்கு மக்கள் செயலேருந்து என்ன உதவி வேணால் செய்ய நாங்கள் எல்லாம் சார், நான் கூட தயாராக இருக்கேன். ஏன்னா அரசாங்கம் நடத்த முடியாது அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதுக்கெல்லாம் வந்து எல்லோரும் சும்மா சாராயம் குடித்தா தான் அரசாங்கத்தை நடத்த முடியும்னா அப்புறம் என்ன அப்படின்னு எனக்கு புரியல. நான் ரொம்ப காலமாக அதை கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனால் இப்போ தளபதி நம்மளில் ஒருவர், அதனால் அவர்கிட்ட வந்து நம்ம பேச முடியும், கேட்க முடியும். அதனால் உரிமையாக கேட்குறோம். இந்த தமிழ்நாட்டு மக்கள் போதை இல்லாத நாடை ஆக்கணும். தண்ணி அடிக்கிறவங்கள வந்து அதுக்கு வந்து தனியாக ஒரு ஆசிரமமாக வச்சு தண்ணி அடிக்காமல் இருக்க அது என்னென்ன யோகா கலையாக இருந்தாலும் சரி, இல்லை சித்தா மருத்துவமும் சரி, இது மாதிரி நிறைய கலைகள் மூலிமா போதையை தெளிய வைக்கணும். இப்போ கொரோனா டைமில் போதை இல்லைன்னா செத்து போயிடுவோம். நாங்கள் யாருமே சாவல 2 வருஷம் தண்ணி இல்லாமல் தான் இருந்தாங்க, எல்லாம் சாராயம் குடிக்காமல் தான் இருந்தாங்க. அதனால் அந்த மாதிரி கொண்டு நாட்டை நல்வழிப்படுத்தணுங்கிறதுக்கு இன்றைக்கி தமிழக முதல்வர் மாண்புமிகு முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் செய்வார்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் கிட்டத்தட்ட 42 வருஷம் அவர் கூட பயணிச்சிருக்கேன். எல்லாத்துக்கும் நல்லா இருக்கணுங்கிற நல்ல மனம் கொண்டவர். ஏன்னா நாங்கள் உதாரணத்துக்கு வந்து ஒரு படம் வந்து ஹைதராபாத்தில் ஷூட்டிங் போகும்போது அப்போ தான் வந்து அமெரிக்காவில் வந்து அந்த ஃப்ளைட்டை கொண்டு போய் மோதி வெடித்து சிதறும் போது அவர் அவ்வளோ வருத்தப்பட்டார். இந்த மக்கள் வந்து இப்படி தூங்கிட்டு இருக்கவங்கள அப்படியே சாவடிச்சிருக்காங்களே, எவ்வளோ பெரிய கொடுமை அப்படின்னு நினச்சார், சொன்னார். அது உண்மை. அந்த மாதிரி இன்றைக்கி தமிழக முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கி மக்களுக்கு நிறைய நல்லது செய்யணுங்கிற கோட்பாடோடு தான் நிறைய மாற்றங்களை பண்ணிக்கிட்டு இருக்காரு. இன்னும் நிறைய மாற்றங்கள், குறிப்பாக அவர் இருந்த திரையுலகம் இன்றைக்கி வந்து படம் ரிலீஸ் பண்ண முடியாமல் சின்ன சின்ன தயாரிப்பாளர்கள் நிறையா கஷ்டப்படுறாங்க. அது நேரடியாகவே நான் முதல்வர்கிட்ட சொல்லியிருக்கேன். இப்போ இந்த சேனல் மூலயமா உங்களை கேட்டுக்கிறது, சிறுபட தயாரிப்பாளர்களும் நல்லபடியாக வாழ வைக்கணும். அது உங்களால் முடியும். அதுக்குன்னு ஒரு 50 தேட்டர் தனியாக சிறு படங்கள் மட்டுமே ரிலீஸ் பண்ணுறதுக்காக உங்கள் உத்தரவு ஒரு கையெழுத்தினால நிறையா தயாரிப்பாளர்கள் நிம்மதியாக இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு நிறையா தயாரிப்பாளர்கள் சாப்பாட்டுக்கே கூட கஷ்டமாக இருக்காங்க, வீடை விற்றுருக்காங்க, அவங்களாம் கண்ணீர் கடலில் மிதக்கிறாங்க. உங்களால் முடியும். முடிகிற இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க. நிச்சயமாக அந்த தமிழகத்தில் திரைப்படத்துறைக்கு ஒரு நல்லது பண்ணுங்கள். நான் திரைப்படத்துறையில் இருக்கிறேங்கிறதுக்காக நான் சொல்லலை. தமிழக மக்கள் அத்தனை பேரையும் நீங்கள் நல்வழிப்படுத்தணும். வீடு இல்லாமல் வீடு குட்டி கொடுங்க. இன்னும் இடையில பார்த்தோம், ஒரு குழந்தை வந்து தனியாக இருக்குது, அம்மா இறந்துட்டாங்க, அப்பா இறந்துட்டாங்க, பாட்டி கூட வாழுது. அந்த பொண்ணு வந்து ஓலை குடிசலில் ஏதோ ஒரு துணியை போட்டு தூங்கிட்டு இருக்காங்க. அந்த அமைச்சர்கள், அந்த மாவட்ட செயலர்கள், அந்த எம்எல்ஏக்கள் அதெல்லாம் பார்த்து அவங்க உண்மையிலே கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு வீடு கட்டி தரணும். சும்மா ஒரு வீடு இருக்கிறவன் எனக்கு மினிஸ்டர் தெரியும், எனக்கு வந்து அவங்கள தெரியும்ன்ட்டு வீடு கேட்குறேன்னா அவங்களாம் வீடு கொடுக்காதீங்க. உண்மையிலே அவங்களால முடியாதுன்ற கஷ்டப்படுறவங்களுக்கு மட்டும் வீடு கொடுங்க. அதுக்கப்புறம் ரேஷன் கார்டு. இன்றைக்கி 8 கோடி பேர் இருக்காங்க. 8 கோடி பேரில் நிறையா பெரிய கோடீஸ்வரன் இருப்பாங்க. வீட்டு வாடகை கூட்டுருவாங்க, கார் வச்சுருப்பாங்க, சம்பளமே 1 லட்சம் 2 லட்சம் வாங்குவாங்க. அவங்களுக்குலாம் ரேஷன் கார்டு தேவையில்லை. ரேஷன் கார்டுனா ஒயிட் கார்டு. இப்போ நான் வந்து ரேஷன் கார்டுன்னு வாங்கும்போது ஒயிட் கார்டு வாங்கினேன்.
சர்க்கரை வாங்க மாட்டேன், அரிசி வாங்க மாட்டேன், பருப்பு வாங்க மாட்டேன், எதுவுமே வாங்க மாட்டேன். ஏன்னா கடையில் போய் வாங்கிக்குவேன். ஏழைங்களுக்கு போய் சேரணும். இது வந்து கஷ்டப்பட்டு இருக்காங்களா அவங்களுக்கு போய் சேரணுங்கிறதுக்காக அதுக்காக ஒரு வாரியம் உருவாக்கி உற்பத்தி பண்ணி யார் யார் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு வந்து ரேஷன் கார்டு தாராளமாக கொடுக்கலாம். கஷ்டம் இல்லாதவங்க தானாகவே வந்து ஒயிட் கார்டு வாங்கி வச்சுக்கலாம். அதான் ரேஷன் கார்டு தான். நம்ம இந்த நாட்டில் நம்ம உறுப்பினருங்கிறதுக்காக நம்ம எல்லாமே வாங்கிக்கலாம். அப்புறம் கஞ்சா போதை, சுத்தமாக கஞ்சா போதை அழிக்கணும். அதுதான் வந்து ஒருத்தனை கொலை பண்ணுறதுக்கும் தூண்டுதுங்கிறாங்க, கற்பழிக்கிறதுக்கும் தூண்டுதுங்கிறாங்க. அந்த மாதிரி கஞ்சா போதையை உங்களால் மட்டும் ஒழிக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமாக அந்த மக்களுக்கு நீங்கள் வந்து அதை சுத்தமாக தொடச்சி எரிஞ்சு தமிழ்நாடே ஒரு சுத்தமான பூமி அப்படிங்கிறத நீங்கள் கொண்டு வரணும். அப்புறம் வந்து நிறைய பேர் வந்து போகிற போக்கில் நம்ம நாட்டோட கனிம வளத்தை கொள்ளடிக்கிறாங்க. யாரோ ஒரு ஏலம் எடுத்துகிட்டு அது என்னென்னமோ பண்ணுறாங்க. நான் நேற்று ஒரு ஊருக்கு திருச்சிக்கு போகும்போது பாதி மலையே காணும் ஒரு இடத்துல. அப்போ அந்த மலை வந்து ஒரு மண் வளர்கிறதுக்கே பல ஆயிரம் ஆண்டுகளுக்குறாங்க. அப்போ ஒரு மலை வர்றதுக்கு எத்தனை கோடி ஆண்டுகளாக இருக்கும். அந்த மலையை கொள்ளடிக்கிறாங்க, ஆற்று மணலை கொள்ளடிக்கிறாங்க. அதுக்கு நம்ம தமிழகத்தில் தேவைன்னா நம்ம கொடுத்துருக்கலாம். ஆனால் வேறு ஒரு ஸ்டேட்டில் அவங்களாம் உடைக்காமல் அந்த ஸ்டேட்டுக்கு வாரி வாரி கொண்டு போய் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதை சுத்தமாக தொடச்சி எரியணும். ஏன்னா கொள்ளடிக்கிறவங்க யாருமே கொள்ளடிக்கக்கூடாது. உழைச்சி தான் சாப்பிடணும். நல்லவங்க நல்லா இருக்கணும், கெட்டவங்க இருக்கக்கூடாதுன்னா அழிஞ்சிடணும்னு நான் சொல்ல, கெட்டவங்களே இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன். அதை நீங்கள் நிச்சயமாக வழிப்படுத்தி இந்த நாடு ஒரு பொன்னான ஆட்சி நடக்குது, இந்த நாட்டில் பொன்னான வாழ்வு மக்கள் வாழ்கிறார்கள் அப்படின்னு உங்கள் ஆட்சியில் வரணும்னு நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற பல கோடி பேரில் நானும் ஒருத்தன். கிட்டத்தட்ட 42 வருஷமாக நீங்கள் நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பேன். நீங்களே சொல்லுவீங்க டைரக்டர்கிட்ட, என்னை பற்றி எதனா சொல்லுங்கள், மாஸ்டர் என்ன சொல்கிறாரு பார்ப்போம்பாங்க, சொல்லுவீங்க. நான் அவங்க என்ன சொன்னாலும் சரி உங்களுக்கு சப்போர்ட்டாக தான் எல்லாமே பேசியிருப்பேன். அப்பவும் சரி இப்பவும் சரி. அதனால் உங்கள் சப்போர்ட்டர்ஸ் நானும் ஒருத்தன். நீங்கள் நல்லா இருக்கணும், 100 ஆண்டு தாண்டியும் நல்லா வாழணும், நல்ல உடல் இதே மாதிரி ஹெல்த்தாக இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு, கடவுளை வேண்டிக்கிட்டு, நீங்கள் வந்து கடவுள் பக்தி மிக்கவர். இந்த கோயிலுக்குள்ளே வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த கோயிலில் எல்லாருமே போய் தாராளமாக சாமி கும்பிடணும். ஏன்னா மந்திரங்கள் ஒழிக்கணும் தான் ஒழிக்க நாடு நல்லாயிருக்கும். இது எல்லாமே நீங்கள் செயல்படுத்தணும். இந்த நிறையா ஐயர்கள் வந்து வெறும் 120 ரூபா சம்பளம், 400 ரூபா சம்பளம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு முறையாக ஒரு 25,000 ரூபா சம்பளம் கொடுக்குறதுக்கு ஏற்பாடு பண்ணணும். ஏன்னா கோயில் வருமானத்தை வந்து அவங்க கொடுக்கணும். அவங்களும் கஷ்டப்பட்டாங்கன்னா மனசு ரொம்ப சங்கடமாக இருக்கும். யாரும் தமிழ்நாட்டில் ஜோசப் விஜய் ஆட்சியில் கஷ்டமே இல்லைங்கிறத இந்த நாடு சொல்லணும். இந்த பேப்பர் எல்லாமே சொல்லணும். பேப்பர்னோடனே எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு. பாக்யராஜ் சார் இப்போ தவறிட்டார். பார்த்தா பத்திரிகை அப்படின்னு பத்திரிக்கையாளருங்கிற போர்வையில் செல்ஃபோனை வச்சுக்கிட்டு ஒரு செல்ஃபி கொடுங்க, நடிகர்கள் வந்தால் செல்ஃபி கொடுங்க, பேட்டி கொடுங்க, நாங்கள் எடுத்து போட்டோங்கிற பெருமைக்காக அவங்க சொல்கிறாங்க. அதனால் அரசாங்கம் இதை ஒரு சரிப்படுத்தி, இன்றைக்கி வந்து பார்த்திபன் சார் வந்து சில விஷயங்கள் பேசும்போது நமக்கு கண்ணு கலங்குது. ஏன்னா அவரை வந்து தரக்குறைவாக பேசுகிறாங்கங்கும்போது பெரிய சங்கடமாக இருக்குது. ஏன்னா அது வந்து போட்டாக்க அவரை பற்றி தப்பாக பேச 10 பேர் பார்ப்பாங்க. அது பொதுமக்கள் மேலே தப்பாக பேசினா பார்க்கக்கூடாது. நான்லாம் அப்படி பார்க்கும்போது தள்ளி விட்டுருவேன், பார்க்க மாட்டேன். ஏன்னா அவங்களோட ரேட் ஏறி அதுக்காக பண்ணுறாங்க. அதனால் பத்திரிகை ஒரு ஒருநிலைப்படுத்தணும். இன்றைக்கி வந்து கேரளாவில் அப்படி இருக்குது, பாம்பேயில் அப்படி இருக்குது. அது அரசாங்கம் இவங்க தான் பத்திரிக்கைனா அவங்களுக்கு பத்திரிக்கை தகுதியானவங்களா அப்படின்னு சொல்லி ஒரு சர்டிஃபிகேட், ஒரு இது கார்டு கொடுத்துட்டிங்கன்னா வேறு யாரும் வந்து உள்ள நுழைய கூட பண்ணணும். சினிமாவேன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் இருக்குன்னா ஒரு 25 பேர் ஒரிஜினல் பத்திரிக்கையாளங்க, பத்திரிக்கைக்காக தன் உயிரையே கொடுக்குற பத்திரிக்கையாளர் இருப்பாங்க. ஒரு 40 பேர் பத்திரிக்கைன்னா என்னன்னே தெரியாது உட்காந்துக்கிட்டு சாப்பாடு ப்ளஸ் 500 அவங்க கூட 2 பேர் அவங்களுக்கு சாப்பாடு. ஏன்னா இது ஏங்க கொண்டு போகுதுன்னா உழைக்காமலே எப்படி ஏமாற்றலான்னு கொஞ்சம் பேர் இருக்காங்களா, அதை கழிச்சு எடுத்துடணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமாக உங்களால் முடியும், உங்கள் அரசு செய்யும்ங்கிற மனப்பூர்வமாக நம்புகிறேன். நீங்கள் இன்னும் 100 ஆண்டு நலமாக வளமாக புகழோட செல்வத்தோட ஆரோக்கியத்தோட வாழணும்னு இறைவன் வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.